அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சங்கியை கேள்வி கேட்குறது. என்னன்னு கேட்குதுன்னா, இந்தியாவிலே அதிக பாலியல் கூட்டு புன்னுறவு எங்கே நடக்குது அப்படின்னு ஒரு சங்கி பிஜேபி ஆளும் ஒரு 5 மாநிலத்தை கூறுகிறது. ஆனால் அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு சங்கி அது வந்துங்க அப்படின்னு அப்படியே மழுப்புது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் இன்றைய பிஜேபியின் மாநில தலைவர் தான். நீங்களே பாருங்களேன் யாருன்னு. தமிழ்நாட்டு பெண்கள் வந்து டேஞ்சர்ல இருக்கிறாங்கன்னு குறிப்பிட்டீங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், 2022 NCRB டேட்டா படி இந்தியாவிலேயே அதிக பாலியல் வன்புணர்ச்சி நடக்கிற கிரைம் 100 வகை இருக்கு. நான் சொல்ல அதிக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்ச்சி நடக்கக்கூடிய டாப் 5 மாநிலங்கள் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஹரியானா. அஞ்சுமே பிஜேபி ஆள மாநிலங்கள். பாலியல் வன்முறை ஒரு மாநிலத்தில் நடந்தா அதை ஆதரிச்சு பேசுற கட்சி இல்லைங்க பிஜேபி. நான் சொல்றது அது இல்ல சார். நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு நான் சொல்ல சார். இந்தியாவிலே அதிகமா நடக்கக்கூடிய 5 மாநிலங்கள் பட்டியல் போடுறேன். 5லயுமே பிஜேபி ஆளுந்துட்டு இருக்கு. டாப் 5 5லயுமே பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி இல்ல. 5னுடைய 2022 டேட்டா சொல்றேன். ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா 50 வருஷமாவே வட இந்தியாவுல வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை. அப்ப நான் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வேன் சார்? வருஷம் இங்க பாலியல் நடக்கும் சார். நடக்கும் சார். அது வந்து டிராஸ்டிக்கா நாங்க குறைக்கிறோம். உத்தரப்பிரதேசம் எடுத்தீங்கன்னா நான் சொல்லி முடிச்சிடறேன். உத்தரப்பிரதேசம் எடுத்தீங்கன்னா நீங்க ஹிஸ்டரியே எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கூட்டு வன்புணர்வு, பாலியல் வன்முறைன்னு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் அநீதிகளும் உச்சத்தில் இருந்த மாநிலம் நம்பர் 2 ஸ்டேட். இன்னைக்கு வந்து கடுமையா நம்பர் 2 ஸ்டேட் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. இந்த சங்கிகளுக்கு ஒரு புத்தி இருக்குதுங்க. எந்த கேள்வி கேட்டாலும், கிடுக்கு பிடியோடு கேள்வி கேட்டாலும், நாம் கேட்கும் கேள்விக்கும் அவர் சொல்கின்ற பதிலுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே இருக்காது. அப்படித்தான் எந்த ஒரு டிபேட்டுக்கு போனாலும் சரி, யூடியூப் சேனலுக்கு போனாலும் சரி, இல்லை டிவி பாலிமர் ஒரு பச்சோந்தி பாலிமர் டிவிக்கு போனாலும் சரி, இல்லை எந்த டிவி டிபேட்டுக்கு போனாலும் சரி, ஒரு பொதுநலத்தோடு ஒரு கேள்வி கேட்டால் இந்த சங்கிகள் பதிலே சொல்லாது. ஏன்னா இதுங்களுக்கு பதிலும் தெரியாது. இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு மரியாதையாகவும் போவாது. ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற பதில் வேறு மாதிரியாக இருக்கும். அப்படித்தான் தமிழ்நாட்டின் ஒரு சங்கி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு சங்கியிடம் சங்கி மாட்டி